ஹாய் மக்களே வணக்கம். நம்ம விஜே பார்வதி இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. கூடவே அவங்க அப்பா பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபோட்டோ கூட அவங்க அம்மா கூட நின்றுருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ போட்டு அவங்க ஸ்டோரிஸ் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து கீழே சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து உருக்கமான ஒரு செய்தியாக தான் இருக்குது. உண்மையாக ரொம்ப எமோஷ்னலான வரிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையின் மிகவும் கடினமான கட்டத்தை காட்டியது. மனச்சோர்வு, அதில் வெளியான தீர்ப்புகள், அவமானம், மௌனம் எல்லாவற்றையும் நான் சமாளிச்சேன். உலகம் என்ன நியாயம்னு சொல்லும்போது, என் குடும்பம் தான் என்ன வந்து காத்துச்சு. என் மனம் சோர்ந்தபோதும் உங்கள் அன்பும் ஆதரவும் என்னை நிற்க வைத்தது. அந்த ரெட் கார்டு கட்டம் எனக்கு ஒரு உண்மையை கற்றுத்தந்தது. குடும்பமே எல்லாம், உண்மையான ரசிகர்களே என் பலம். ஸோ இப்படின்ற ஒரு வாசகத்தை போட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வச்சுருக்காங்க. உண்மையாகவே இந்த வாசகத்துலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு பெயினை வந்து அனுபவிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ஒரு ஃபீமேலுக்கு வந்து அந்த காலகட்டத்திலேருந்து வெளில வர்றதுக்கு உண்மையாகவே ரொம்ப டைம் எடுக்கும். அவங்களே சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில், எனக்கு ரொம்ப வந்து அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப நாளாச்சு. நான் வந்து சோர்ந்து ரொம்பவே டார்க்கான ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே அந்த கடினமான நாட்களை எண்ணி அவங்க வந்து கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. ஸோ போனது போச்சு. நம்ம சொல்கிறது அதுதான். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கடினமான காலம் மறுபடியும் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறோம். இனிமேல் உங்களுக்கு வந்து உங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிங்க பார்வதி. உங்களுக்கு ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லாம, உங்களோட ஃபேமிலியும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா வந்து அது நல்லதா தான் இருக்கும். ஏன்னா, நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜென்யூனான பெர்சன், எதா இருந்தாலும் ஒத்துக்கிற ஆள் நீங்க. தப்பு பண்ணா, ஆமா நான் தப்பு பண்ணேன்ற ஒத்துக்கிற ஆள். அந்த மாரி ஒரு கட்ஸு, தைரியம் வந்து எத்தன பேருக்கு வரும்னு தெரியாது உண்மையாவே. ஸோ, என்னன்னா ஒரு தப்பு கூட பண்ணிடலாம். அந்த தப்பு ஒத்துக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஆமா நான் பண்ணேன், இத பண்ணிட்டேன், இதுமே பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையாவே அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு சில வெகு சிலரால் தான் அந்த மாரி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, அடுத்த கட்டத்துக்கு வந்து முயன்று போ முடியும். ஸோ நீங்க வந்து அந்த மாரி ஒரு ஆள் தான். உண்மையாவே உங்க போல்ட்னஸ்க்கு மக்கள் எப்பவுமே வந்து உங்க கூட நிப்பாங்க. நீங்க அடுத்த கட்டம் நோக்கி போக வாழ்த்துக்கள் பார்வதி. நன்றி.